சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பின்னணி குரல் கலைஞரும் நடிகரும் இயக்குனருமான அண்ணாதுரை கண்ணதாசன். ஜே மகேந்திரன், தேவராஜ் மோகன், எஸ்பி முத்துராமன், ராபர்ட் ராஜசேகர், KR ஆகிய இயக்குநர்களோடு 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலே உதவி இயக்குநராக பணியாற்றியுள்ள அண்ணாதுரை கண்ணதாசன் 2 திரைப்படங்களையும் இயக்கியிருக்கிறார். என்ன படிச்சிருக்க? மாமா. இல்ல சார், WMன்னு சொன்னா யூசுவலா இருக்கேன்னு கிண்டல் பண்ணுவீங்க. அதான் டிஃபரெண்டா இருக்கட்டுமேன்னு மாமான்னு சொன்னேன். 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்கின்ற அண்ணாதுரை கண்ணதாசன் தன்னுடைய திரையுலக அனுபவங்களை பற்றியும் தன்னுடைய தந்தையான கவிஞர் கண்ணதாசனுடைய நினைவுகளை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம். எத்தனை படத்தில் நீ உதவி இயக்குனராக பணியாற்றிருக்கீங்க? ஒரு 30-40 படங்கள் பண்ணியிருப்பேன். அப்பா. முதல்ல வந்து எஸ்பி முத்துராமன் சார்கிட்ட 4 படம் பண்ணேன். ஆண் பிள்ளை சிங்கம், ஊதாப்புகம் சிமிட்டு எடுத்து 1 கோடியில் இருமலர்கள்னு ஒரு. அதுக்கப்புறம் அப்படியே நானே அப்போல்லாம் வந்து ஷூட்டிங்க்கு லாஸ்ட் அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, விட்டுட்டு அவங்க சேலம் போயிட்டாங்க. நான் உடனே தேவராஜ் மோகன்ட்டு போய் நான் அவங்ககிட்ட ஒர்க் பண்ண வேணும் வாயேன் அப்படின்னாரு. அப்படியே அவங்ககிட்ட இருந்து உங்களில் ஒருத்தி, அன்னக்கிளி, கவிக்குயில், உறவாடும் நெஞ்சம், அப்புறம் ரோசா புறவிக்கார் ஆரம்பிக்கிற வரைக்கும் வந்துட்டு நான் திருப்பி காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். காலேஜ் முடித்து திருப்பி வந்து ராபர்ட் ராஜசேகரன்கிட்ட வந்து அவங்களுடைய எல்லா படங்களுக்கும், இதை தவிர முதல் 2 படம் பாலைவனச்சோலையும் இதையும் தவிர மீது எல்லா படங்களுக்கும் நான் தான் கோடைரக்டர். அதுக்கப்புறம் KR பண்ண எல்லா படங்களுக்கும் நான் கோடைரக்டர். அது இல்லாமல் வெளியே மகேந்திரன் சார் கூப்பிட்டு ஒரு படம் நான் சிவாஜிக்கு எழுதுகிறேன்ப்பா, ஆள் இல்லை, நீ கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிக்கிறேன்னாரு. அதனால நாங்கள் படத்துக்கு நான் வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அந்த டைரக்டர் வந்து அவர் புதுசு, அதனால ஃபுல்லாகவே நான் தான் பண்ண வேண்டியது. அரவிந்த்ராஜ் தம்பி ரமேஷ், AR ரமேஷ், அவன் பண்ண படங்கள் எல்லாத்துக்கும். எப்படி இருந்தது உதவி இயக்குனரான அனுபவம்? ஆக்சுவலாக வந்து சினிமா ஆசையில் நான் சினிமாவுக்கு வரல, அதுதான் வந்து அது ஒரு பெரிய விஷயம். அப்பா வந்து யாரையுமே சினிமாக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் வரதில்லை. எங்களுக்கு ஆச்சரியமாக பார்த்த விஷயம், அப்பா வந்து ரத்த திலகத்தில் பாடி நடிக்கும்போது கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சுமைதாங்கியில் ஒரு இந்த சீன் ஒன்று ஷூட் பண்ணாங்க, அதுக்கு போயிருந்தோம். கருப்பு பணத்தில் வந்து ஜூ இருக்கு இல்லையா, இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில், அதுக்குள்ளே தான் அம்மம்மா கேளடி தொழில் ஷூட் பண்ணாங்க, அதுக்கு போனோம். இவ்வளோதான் நமக்கு சினிமா படிப்பு பார்த்தது. ஆமாம், அது தவிர சினிமா ஆசையெல்லாம் கிடையாது. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு நாள் லக்ஷ்மணன் ஃபோன் பண்ணார், பஞ்சு கார் இருக்குல்லடா. அப்போ காலேஜ் போகிறதுக்கு ஒரு கார் வச்சுருந்தேன். இருக்குன்னு. இல்லை, அந்த டைரக்டருங்க கார் ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்போ வந்து மகாபலிபுரம் இது VGP கோல்டன் பீச்சே வந்து சென்னைக்கு ரொம்ப வெளியே, நீலாங்கரைக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். அதனால் வண்டிகள் கிடைக்காதுன்ட்டு நீ டைரக்டரை விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னாரு. தேவராஜ் மோகன் அவங்க 2 பேரை கூட்டிகிட்டு நேராக போய் ஷூட்டிங் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த ஷூட்டிங். ஒரு நைட்டு ஃபுல்லாக கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணாங்க, சிவகுமார் சாரும் பத்மபிரியாவும். ஒரு மாதிரி ஆஹா இப்போ நல்லா இருக்கே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு. மறுநாள் காலைல 6 மணிக்கு முடிஞ்சுது. வீட்டுக்கு வந்து நான் டிகிரி ஜாயின் பண்ணேன், BSc கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்பாட்ட சொன்னேன், நான் இல்லை, நான் அசிஸ்டன்ட் டைரக்டரை சேர்த்து விட்ருங்க. ஏன்டா? இல்லை, இன்ஸ்டியூட்டில் படி. இல்லை. அப்புறம் எஸ்பி முத்துராமன் சாருக்கு ஃபோன் பண்ணி, அவன் துரை வரான் சேர்த்துங்க, ஏதாவது வந்து சேர்த்துக்கிறியான்லாம் கேட்கல, துரை வரான் சேர்த்துங்க அப்படின்ட்டாரு. முத்துராமன் சார் வாங்கிட்டாரு. நான் போகிற அன்னைக்கு ஆண் பிள்ளை சிங்கம் படம் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங். அன்றைக்கி ஆரம்பித்து 30ஆவது நாள் படம் ரிலீஸு. நைட் அண்ட் டே நான் சினிமா வேறு மாதிரியாக கற்பனை பண்ணிட்டு போய் ராத்திரி தூக்கமும் இல்லாமல் சிவகுமார் வேணாலும் கேட்குறாரு, டே என்னடா கண்ணில் கிளிசரின் போட்டுக்கிட்டே இருக்கேன்னு, தூக்கம் வருதுன்னு. இப்படி போய் அந்த படம் முடிஞ்சு 2-3 படங்களில் வந்து ஜெய்சங்கர் சார் நடித்த ஒரு பேய் படம் ஒன்று, ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் 10 நிமிஷம் பிரமாதமாக இருக்கும், துணிவே துணை. அது ஆரம்பிக்கிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் தான் அந்த துணிவே துணைக்கு தான் இதுக்கு போனாங்க, மாடர்ன் தேட்டர்ஸ். அப்படியே தேவராஜ் மோகன்ட்ட ஒர்க் பண்ணேன். இங்கே என்னென்னா முத்துராமன் சார்கிட்ட வந்து ஒரு சத்தம் எதுவுமே இருக்காது. அவர் அப்படியே பாபு சார் அப்படின்னு அவர் ஒன்று சொல்லுவார், கடன் போயிட்டே இருக்கும் ஷூட்டிங்கு. அங்கே தேவராஜ் மோகன்ட்டையும் அதே தான். தேவராஜ் சார் மட்டும் கொஞ்சம் மெனக்கெடுவார் நிறைய.
அப்படி அங்கே போய் திடீர்னு எங்கே தேவராஜ்னா அவன் எங்கேயாவது இருப்பான் அப்படிங்கிற மோகன் சார் பார்த்தா ஒரு சோஃபா கீழே படுத்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார், எங்கே கொண்டா கேமரா அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரியான இது நல்ல அனுபவங்கள் அங்கே. அப்படியே கட் பண்ணால் ராபர்ட் ராஜசேகரன். ஏன்னா நடுவில் காலேஜுக்கு போயிட்டோம் வந்து ராபர்ட் ராஜசேகரன் வந்து வேறு மாதிரி ஆகிப்போச்சு. எப்படின்னா இப்படி ராபர்ட் சார் எப்படி தட்டுவார், தர சிகரெட் இருக்கு அப்படின்னாரு. சிகரெட் எடுத்து கொடுத்தாருன்னா நாங்கள் 2 பேரும் சிகரெட்டை பற்ற வச்சுன்னா பிரபுகிட்ட வந்து பாண்டியன் ஒரு மேக்கப் மேன் இருந்தார். அவரில் என்னையா அக்கிரமமாக இருக்குது, அசிஸ்டன்ட் யார் டைரக்டர் யாருன்னு தெரியாமல் எல்லாம் சிகரெட் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போய் ஆச்சு. அதே மாதிரி கேஆர் சார்கிட்ட தான் வந்து நிஜமாகவே ஏன்னா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர், அவர் எக்ஸிபிட்டர் சங்க தலைவர், இப்படி நிறைய போஸ்ட்டில் இருந்ததுனால காலையில் ஷூட்டிங் வந்த உடனே என்ன தலைவரை நீங்கள் பாட்டு இங்கேயும் வந்து உட்காந்துட்டீங்க, அங்கே பிரச்சனை தலைவரன்னு அண்ணாதர அப்படின்ட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் ஃபுல் ஷூட்டிங் நானாக பண்ணுவேன். அதில் தான் நிறைய கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. பட் எங்கேயுமே வந்து மரியாதை குறைவாக யாருமே நடத்தலை. இப்போ சொல்கிறாங்களே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அப்படி இப்படின்ட்டு, அந்த மாதிரியான மரியாதை குறைவுகள் எங்கேயுமே கிடையாது. ஒருவேளை அப்பாவுடைய பேரா இல்லை எம்ஏ படிச்சுட்டு ஒருத்தன் வந்திருக்காங்கிறதுனால ஒரு மரியாதையா அப்படிங்கிறது தெரியல. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து என்னுடைய அசோசியேட் டைரக்டராக நான் ஒர்க் பண்ண எல்லாமே ஒரு சந்தோஷமான பீரியட் தான் சொல்லணும். அப்போ இருந்த நட்சத்திரங்கள்ல யார் யாரெல்லாம் உங்களோட நல்லா பழகினாங்க? எல்லாருமே, அதாவது முதல்ல நிறைய படங்கள் நான் சிவகுமார் சார் வந்து நான் படிக்காமல் வந்துட்டேன்னு சொல்லி தான் என்னை வந்து அவர் விரட்டிக்கிட்டே இருந்தார். முதல்ல தேவராஜ் மவுண்ட ஆன் பிளேசிங்கும் சிவகுமார் சார் தான். தேவராஜ் மவுண்ட ஒர்க் பண்ண 3 படமும் சிவகுமார் சார். டே ஏன்டா படிக்காம வந்துட்டேன்னு சொன்னாங்க. இவர் என்னடா இப்படி இம்சப்படுத்துறாருன்ட்டு ஓடி தான் காலேஜ் ஜாயின் பண்ணி பண்ணேன். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு முத்துராம் சார்ட்டு வந்து தேவராஜ் மவுண்ட வந்ததுக்கு காரணமாக தான் பார்த்தா இவர் தான் அங்கேயும் ஹீரோ. ஸோ அவர் தான் முக்கிய காரணம். ரொம்ப ஃப்ரெண்ட்லி இன்னைக்கு வரைக்கும். இப்போவும் வந்து திடீர்னு ஒரு மெசேஜ் அனுப்புவார், டே இது பார்த்தியா அப்படின்னு அனுப்பிட்டு இருக்காரு சிவகுமார் சார். ஜெய் சார் உங்களுக்கு தெரியும், ஹாய் ஹாய் ஹாய்ன்ற அப்படியே வருவார். அவர் முத்துராமன், நடிகர் முத்துராமன் சார், செந்தாமரை, சோ சார் வந்து பயங்கர கலாட்டா. எப்படின்னா நம்ம கிளாப் இப்படி வச்சுட்டு இருக்கோம், சைடில் கிச்சு மூட்டுவார். நம்ம சிரிச்சுக்கிட்டு நம்பரே சொல்ல முடியாது. முத்துராமன் சார் திட்டுவார், ஏய் என்னடா நம்பர் சொல்கிறா, பிரிவு ஓடிக்கிட்டு இருக்கு, அவர் ஏதோ பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த பீரியட் ஆர்டிஸ்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் இங்கே வந்தபோது பிரபுவும் ராம்கியும் தான். ராம்கி ரொம்ப க்ளோஸு. பிரபு சாரும் வந்து அப்போ தான் அறிமுகமாக, முன்னாடியே தெரிஞ்சாலும் ஒரு தொழில் ரீதியாக அப்போ தான் மீட் பண்ணோம். அப்புறம் கேப்டன் வந்து எப்படின்னா பயங்கர இன்னசென்ட்டுங்க. நான் பார்த்த நடிகரில் அவர் மாதிரி ஒரு இன்னசென்ட் எதுவுமே கிடையாது. நானும் பிரசன்னம் தான் எப்போவுமே ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படியே வருவார், எங்கே டிக்சன் எங்கே மாதிரி, ஏன்னா டிக்சன்லாம் 2 பேரும் எப்போவுமே ஒன்றா இருக்காங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அறிமுகமே அண்ணாதுரை சார் அப்படின்னாரு. என்ன சார் அப்படி வந்து சட்டையை அப்படி பிடிச்சிட்டு, எந்த வருஷம் பிறந்தீங்க சார், வருஷத்துக்கு சொன்னேன். என்னை விட வந்து அவர் 1 வயசோ 2 வயசோ 2 இல்லை 4-5 வயசு பெரியவர் நினைக்கிறேன். அவர் நான் பெரியவன் நினச்சிட்டு தான் இருந்தாரு சார்னாரு. வயசை சொன்ன உடனே டே போடா வேலையை படுறேன், ஏன்னா நான் சின்னவனா. அது ரொம்ப தங்கமான ஒரு கேரக்டர் சார். அதே மாதிரி நம்ம பார்த்த நடிகர்களில் எந்த கேள்வியுமே கேட்காம நடித்த ஒரு நடிகர். அதாவது சார் நீங்கள் வரீங்க, உட்காடுறீங்க, இந்த இதை எடுத்து இப்படி வைக்கிறீங்க, சரி சார் அவ்வளோதான், நான் ஏன் வைக்கிறேன், இது எதுவுமே கேட்க மாட்டார். முன்னாடி மொத்த சீனை சொல்லிடுறோம் நம்ம, அதனால் அந்த டயலாக்கை மாற்று, ரொம்ப ரேர் அவர் டயலாக்கை மாற்ற சொல்கிறது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஒரு படத்தில் விக்கு ஒரு மார்வேஷத்தில் வராரு, ஒரு 4-5 விக்கு கொண்டாங்க சார், நான் உள்ள வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். வாகினி ஸ்டுடியோவில் 2 கல்யாண மண்டபம் இருந்துச்சுல, ஆமாம், அதில் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஷூட்டிங். ஏற்கனவே 300 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ப்ளஸ் இவரை பார்க்க வந்த க்ரௌடு. கேஆர் வந்து காலைல ஃபோன் பண்ணி, கேஆர் சார் என்ன சொல்லிட்டாரு, அப்பா நான் ஒரு மீட்டிங்கு போகிறேன், நீ ஷூட்டிங் ஆரம்பிச்சுன்னு நான் நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், ஒரு 10-10:30 வந்துடுவேன்ட்டார். விஜயகாந்த் 7 மணிக்கெலாம் வந்துடுவார், அதனால் நீ ஆரம்பிச்சிரு. நான் அப்போ சொன்னேன், இந்த விக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோம் சார். பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நீக்ரோஸ் வைக்கிற மாதிரி இவ்வளோ பெருசாக ஒரு விக்கு வச்சுட்டு அப்படி நடந்து வர்றாரு. எல்லாம் க்ரௌட் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. வரையே எனக்கு வந்து இவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது டெஃபினட்டாக ஓகே ஆகாதுன்னு தெரியும். காமெடியாக இருக்குது. சார் எதுக்கு சார் வந்தீங்கன்னு? ஏன்? இல்லை சார் நீங்கள் இருங்க, நான் வந்து அங்கே ரூமில் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன்ப்பா, இந்த பூஷானம் தான் இல்லை, நீ போய் காட்டிட்டு வான்னு சொல்ல. பூஷானங்கிற ஒரு காஸ்டியூம் அசிஸ்டன்ட். சிரிச்சிட்டு அப்புறம் போய் விக்க மாற்றிட்டோம். ரொம்ப இன்னசென்ட்டு, ரொம்ப நல்ல மனிதன். நான் பார்த்ததில் வந்து கேள்வியே கேட்காத ஒரு மனிதன் அவர். அடுத்து சிவாஜி சார். நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 90% நான் டைரக்ட் பண்ணது தான் அந்த படத்தில். அருமை. ஏன்னா அந்த டைரக்டர் வந்து மலையாளத்தில் ப்ரொடியூசர், ஒரு நல்ல மனுஷன், ஆரிஃபா ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் தமிழ் தெரியல, அதனால் தோரே ஏதடா செய்யடா அப்படின்னு. அதில் வந்து சிவாஜி சாருக்கு அப்படின்னா டயலாக் வந்து சாதாரணமாக படிக்கணும். இதோ இந்த படத்தில் இருக்காளே என்னுடைய ஒரே மக காயத்ரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு போனவ அப்படியே போயிட்டா, அந்த காயத்ரி தான் நீன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அந்த தீபிகாட்ட பேசணும்.
டைலாக் சொல்கிறாங்கன்னாரு. இதோ இந்த படத்தில் இருக்காளே என்னுடைய ஒரே மக காயத்ரி 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு. நிறுத்து, நீ டைலாகை படி, இந்த புலித்தியாளியை நான் பார்த்துக்கிறேன் அப்படி அப்படின்னாரு. அவர் மாதிரியே பேசினேன், டென்ஷன் ஆகிட்டார். பட் அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம். அப்போஸில் ஷூட்டிங்கு எல்லோரும் வெளியே நிற்கிறாங்க, வந்து அவர் பார்க்க வந்தவங்கலாம் வெளியே நிற்கிறாங்க, ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, யாரும் உள்ளே போகக்கூடாது. நான் ரொம்ப கேஷுவலாக கதை திறந்துட்டு உள்ளே போயினேன். அந்த ட்ராயர் இது போடுவாங்க இல்லையா, அண்டர்வேரோட நிற்கிறவர் யார் அப்படின்னு திரும்பினாரு. நீயாடா அப்படின்னாரு. அந்த உரிமையை அவர் வந்து என் மேலே கொடுத்தாருங்கிறது எனக்கு ஒரு பெருமை. ஏன்னா அவருடைய காஸ்டியூம் அசிஸ்டண்ட்டை தவிர வேறு யாருமே ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு இருந்துச்சு. நல்ல மனிதர். அதனால் நான் பார்த்து பழகின எல்லா நடிகர்களும் கடைசியில் விவேக். நான் முதல்ல டைரக்ட் பண்ண படம் வந்து ராம்கியும் விவேக்கும். விவேக் தன் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு கேரக்டர் பண்ண படம் அதுதான். அதாவது ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான செகண்ட் ஹீரோ கேரக்டர். படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகலை. அதில் தான் ஃப்ரெண்டு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு நடிகர் டைரக்டருங்கிற லெவலில் தான் இருந்துச்சு. படம் முடிகிறதுக்குள்ளே ரொம்ப ஃப்ரெண்டாகி படம் நின்று போனோன்னு அவருக்கு அதில் ஒரு வருத்தம். இந்த படம் வந்துருந்துச்சுன்னா என்னோடய கேரியர் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவர் தான் என்னை நடிக்க கூப்பிட்டு, நடிங்க சார் ஒன்றும் சும்மா இருக்குது அப்படின்ட்டு எனக்கு அவர் ஒரு படம் ரெக்கமெண்ட் பண்ணி, அவர் முதல்ல ஹீரோவாக நடித்த படம் நான் டைரக்டர். அதுவும் நின்று போச்சு. படத்தோட பேர் பஞ்சு, ஒரு மலையாள படத்தோட ரீமேக்கு. ரைட்ஸே வாங்காமல் ப்ரொடியூசர் ரைட்ஸ் வாங்கிட்டேன்ட்டார். அது ஆரம்பித்து ஒரு 5000 அடி ஷூட் பண்ணதோடு அப்படியே இதாகிடுச்சு. எப்படி விஜயகாந்தை பற்றி சொல்லணும், அது மாதிரி விவேக்கை பற்றியும் சொல்லணும். அது வந்து யாருக்கு எந்த விதமான மரியாதை குறையும் வந்துடக்கூடாது. எதா இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு மரியாதையும் அவங்களுக்கான சம்பளமும் உண்டு. தினகரன் பத்திரிகை ஆண்டு விழாவில் வந்து ஒரு ட்ராமாவுக்கு ஒத்துக்கிட்டு அதுக்கு ஏதோ பெரிய அமௌண்ட்டு. நான் கேட்டேன், என்ன சார்ண்ணே? வாங்கலாம் சார் அப்படின்னாரு. வாங்கிட்டு ட்ராமா முடிஞ்ச உடனே நடித்த எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு போயிட்டார். ₹1 கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல. அதெல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயம். எங்கள் வந்து கவரை கொடுத்தான் முருகன், செல்முருகன். என்ன முருகன் சார் கொடுக்க சொன்னார் அப்படின்னா, ₹10 சும்மா வரும். 2 சீன் தான் வருவார் ஒரு ப்ரொடியூசராக. எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு போயிட்டார். சிவாஜியோட அந்த படத்தில் பணியாற்றும் போது அப்பாவை பற்றிய நினைவுகள்லாம் சிவாஜி பகிர்ந்துட்டு இருக்காரா? நிறைய. அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அப்பா நல்லவன்டா, ஆனால் வைவான், எதுக்கு வைரானே தெரியாது அப்படின்னாரு. அப்புறம் ஒரு தடவை சொன்னார், அவன் இருந்த வரைக்கும் என் கம்பெனியில் வேறு எவனையும் பாட்டு எழுத உள்ள தெரியும்ல உனக்கு அப்படின்னாரு. ஆமாப்பா தெரியும் எனக்கு. அப்போ ஒரு விஷயத்த சொன்னார். அப்பா போய் டேட்டு கேட்குறாரு சிவாஜிக்கிட்ட, மாதிரி படம் எடுக்கிறது. நானும் அப்பாவோட போயிருக்கேன். டேட்டு கேட்டபோது ஓகே தரேன், ஆனால் வந்து நீ எல்லா படத்தையும் உங்கள் அண்ணன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்ற. ஒரு படம் முடியும் போது உங்கள் அண்ணன் நல்ல படமாக இருந்தால் வாங்கிக்கிறான், என்ன உன்னை மாட்ட விட்டுறான். இந்த படம் நீ வந்து உங்கள் அண்ணன்கிட்ட கொடுக்கக்கூடாது. அது மாதிரி நான் ஒரு கதை ரெடி பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் கதையே பண்ணாத அப்படின்ட்டார். அப்பா சரின்ட்டு வந்துட்டார். அப்புறம் ஏஎல் நாராயணன் வச்சு ஒரு கதை பண்ணாங்க. கதையோட பேர் சரசு. இன்னும் என்கிட்ட அந்த ஃபைல் இருக்குது. அதை மாற்றி தான் லக்ஷ்மி கல்யாணம் ஆச்சு. லக்ஷ்மி கல்யாணம் ஆகி படம் ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து கண்ணதாசனுக்கு பணம் சேரணுங்கிறதுக்காக மொத்தமாகவே ஒரு வில்லேஜ்லேயே நடக்கும் மொத்த கதையும், வெளியே எங்கேயுமே போகாது. முடியும் போது ஏஎல்எஸ்ட்டு வச்சுட்டார். ஏஎல்எஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, நீ ரிலீஸ்லாம் உனக்கு பண்ண வராது, நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி படத்தை வாங்கிட்டாரு. 10 பைசா லாபம் கிடையாது. அப்போ இல்லை, போயிடுச்சு. நெகட்டிவ் முதற்கொண்டு எல்லாம் போயிடுச்சு. இன்னமும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஎல்எஸ் வழங்கும் தான் வரும். சிவாஜிக்கு பயங்கர கோவம், பேசவே இல்லை அப்பாட்ட. அதை தான் அன்றைக்கி சொன்னார், பேசவே இல்லைடா நான் அவன்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தேன், உன் பெரியப்பனுக்கு எங்கே அடித்தா வலிக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு படத்தில் நடிக்க கூப்பிட்றாரு, கெஸ்ட் ரோல், இந்த சினிமா பைத்தியம்னு நினைக்கிறேன், கெஸ்ட் ரோல் நடிக்க கூப்பிட்றாரு. நான் போய் நடித்தேன். என்ன வேணும் அப்படின்னாரு. அந்த 50 கார் வச்சுருக்கில்ல அதை கொடுன்னு கேட்டேன். 50ன்னு ஒரு கார், அதாவது பிளைமூத்தில் 2 பிளைமூத் வச்சுருந்தார். 1699 50 MS650. இந்த 50 வந்து அவரே வந்து அநேகமாக ஒரு 15 தடவை தான் அந்த வண்டியில் போயிருப்பார். புதுசு மாதிரி அப்படியே இருக்கும். ஒரு 8000 மைல் ஓடி இருக்கும் அந்த வண்டி, அதுக்கு மேலே ஓடலை. அவருக்கு பயங்கர ஷாக். இந்த காரை கேட்டார். வேறு வழி கிடையாது, காரை கொடுத்துட்டாரு. சிவாஜி வீட்டில் இன்னும் இருக்குது. அன்றைக்கி கூட பிரபுட்ட கேட்டேன், இருக்கா பிரபு 50னா? இருக்கு. ஸோ அவனுக்கு எங்கே வலிக்கும் தெரியுண்டா, அது கேட்டேன்டா, ஏன்னா அவங்க அப்பா பாவண்டா அப்படின்னாரு. இந்த 2 விஷயம் வந்து சிவாஜி சார் சொன்னதில் மறக்கவே முடியாது எனக்கு. கண்ணதாசன் சாருடைய ஒரு நாள் பொழுதுன்றது எப்படி இருக்கும்? காலையில் ஒரு 7-7:30 மணிக்கு எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு வாசலில் ஒரு சேர் இருக்கும், இந்த சேரில் உட்காந்து பேப்பர் படிப்பார். டீ சாப்பிட்டு ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு கிளம்புனாருன்னா ஒரு 9-9:30 மணிக்கு கிளம்புற டிஃபன் சாப்பிட்டுட்டு எங்கே போகிறாருன்னு தெரியாது. கவிதா வேலை இல்லைன்னா கவிதா ஹோட்டல், இல்லைன்னா கம்பெனி. முன்னாடி லைனாக காருங்க நிற்கும். அந்த கம்போசிங் இருந்துச்சுன்னா கம்போசிங்கில் காரில் ஏறி உட்காந்துட்டாருன்னா ஒரு பீரியட் ஃபுல்லாக காரில் எந்த கம்போசிங் போகிறான்னு தெரியாமல் கம்போசிங் போயிடுவார்.
எங்கேயா இருந்தாலும் வீட்டுக்கு சாப்பிட வந்துடுவார். ஓ வெளியே சாப்பிடவே மாட்டார் அப்பா. வீட்டுக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவார். அவருக்கு வந்து ஒரு லேட்டர் 70s 73 74 தான் மத்தியானம் ஒரு பெக்கு குடிக்க ஆரம்பித்தார். அது வரைக்கும் மத்தியானம் குடிக்கவே மாட்டார். ஒரு பெக்கு ட்ரிங்க் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவார். குடிச்சிட்டு லைஃப்பில் வெளியே போனதே கிடையாது. காலையிலையும் சரி நைட்டும் சரி. குடிச்சாருன்னா தூங்கிடணும். அவர் வெளியே போயோ மீட்டிங்க்கு போயோலாம் கிடையவே கிடையாது. படுத்து தூங்கிட்டாலும் திருப்பி சாயந்தரம் எழுந்திரிச்சு கம்போசிங் போயிடுவார். நைட்டு வரும்போது 11 மணி ஆகும். ஆனால் எங்களை எல்லோரும் எழுப்பி எல்லாம் ஹோட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சுருவார். இது அவருடைய ரெகுலர் ரொட்டீன். வெளியூர் போகிறதா இருந்தால் கூட 2 நாளைக்கு மேலே எந்த ஊருக்கும் போக மாட்டார். வீட்டுக்கு வந்துடணும், பிள்ளைங்களை பார்க்கணும். ஸோ 2 days மேக்ஸிமம் 2 to 3 daysக்கு மேலே அவர் வெளியூரில் இருந்தது. ரொம்ப அஃபெக்ஷனேட் ஃபாதர். ரொம்ப அஃபெக்ஷனேட். லக்கி டு ஹேவ் சச் அன் அஃபெக்ஷனேட் ஃபாதர். அதுதான் சொல்லணும். அப்பா வந்து பணம் காசு விட்டுருங்க, அவர் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அது வந்து நார்மலாக பணம் இருக்க எல்லா அப்பாக்களும் செய்கிறது தான். ஆனால் அந்த அதீத பாசம் வந்து அது வந்து வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அப்பா பற்றி அப்படி எல்லாம் என்ன வேடிக்கைன்னா 14 பிள்ளைங்களுக்கும் தான். நாங்கள் 14 பேர் ஒன்றா தான் வளர்ந்தோம். ஆமாம். அந்த 14 பிள்ளைகளுக்கும் வந்து எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. அப்போ இவனை பிடிக்கும் இவனை பிடிக்காது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதில் ரொம்ப ரகலை நான் இருக்கலே வால். அது வந்து ஒரு ஸ்டேஜில் யோசித்து பார்க்கும்போது எனக்கு அது அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு பழ கூடையில் வந்து ஒரு பழம் கெட்டு போன பழம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதை எடுத்து போட்டுருவான் பழக்கடைக்காரன். ஏன்னா அது இருந்துச்சுன்னா மற்றதும் கெட்டுருவாங்க. அந்த மாதிரி இவன் ஒருத்தனை கூட்டிகிட்டு போயிட்டாக்கா மீதி எதுவும் சண்டை போட்டுக்கிட்டு என்னை அடிக்கடி கூப்பிட்டு போயிடுவார். அப்படி தான் நான் அப்பாவோட நிறைய கம்போசிங் மீட்டிங் ட்ராமாஸ்க்கு போனேன். அநேகமாக என்னுடைய எல்லா பிரதர்ஸோட கம்பேர் பண்ணால் நான் கிட்டத்தட்ட அவங்க எல்லாரோட ஒரு 90% ஜாஸ்தி போயிருப்பேன் அப்பா. இதுக்கு காரணம் வந்து இந்த முதல் கம்போசிங் நான் பார்த்தது அப்பா பாட்டு எழுதுனது வந்து அண்ணன் தம்பி. அப்பாவுடைய ரொம்ப கஷ்டமான பீரியட் வேறு அது. அப்போ தான் ஃபஸ்ட்டு அப்படியே அவங்க வாசிக்க சொல்லிகிட்டே வர்றாரு, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தை ஒன்று சொன்னேன் என்னென்ன. அப்பா வீட்டுக்கு வந்து நிறைய கலைஞர்கள் வந்து விருந்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். விருந்துக்குன்னு இல்லை, நிறைய பஞ்சாயத்து. ஒரு மிகப்பெரிய நடிகை நைட்டு வந்து அப்பாட்ட வந்து பேசுது. சந்திரபாபு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்தார். கலைஞர் he never drinks in a company. யாரோடையும் சேர்ந்து குடிச்சதில்லை. அப்படியா? ஆமாம். ஒரு கட்சிக்காரங்க ஒரு 4 பேர் ஒரு நாள் வந்துட்டு நாங்கள் குடிச்சே ஆகணும்னா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.